இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 19ஆம் வாரம் சனிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை திருவசனங்கள் 14 29 முடிய. அந்நாள்களில் யோசுவா மக்களிடம் கூறியது: ஆண்டவருக்கு அஞ்சி உண்மையோடும் நேர்மையோடும் அவருக்கு ஊழியம் புரியுங்கள். நதிக்கு அப்பாலும் எகிப்திலும் உங்கள் மூதாதையர் பணிந்து வந்த தெய்வங்களை விட்டு விலகுங்கள். ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ, இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். மக்கள் மறுமொழியாக, ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தே அறவே நிகழாதிருப்பதாக. ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார். நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும், நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார். ஆண்டவர் எல்லா மக்களையும், இந்நாட்டில் வாழ்ந்த எமோரியரையும் எங்கள் முன்னிலிருந்து விரட்டினார். நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றனர். யோசுவா மக்களிடம், உங்களால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய இயலாது, ஏனெனில் அவர் தூய கடவுள். அவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத கடவுள். உங்கள் குற்றங்களையும் பாவங்களையும் அவர் மன்னிக்க மாட்டார். ஆனால் நீங்கள் ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்கினால் அவர் மீண்டும் உங்களுக்கு தீங்கு செய்வார். உங்களுக்கு நன்மை செய்த அவர் உங்களை அழித்து விடுவார் என்றார். மக்கள் யோசுவாவிடம், இல்லை, நாங்கள் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம் என்றனர். யோசுவா மக்களிடம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அவரை நீங்களே தெரிந்து கொண்டீர்கள் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் என்றார். அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றனர். இப்பொழுது உங்கள் நடுவில் உள்ள வேற்று தெய்வங்களை விலக்கிவிடுங்கள். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரிடம் உங்கள் இதயங்களை திருப்புங்கள் என்றார். மக்கள் யோசுவாவிடம், எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாங்கள் ஊழியம் புரிவோம், அவரது குரலுக்கு கீழ்ப்படிவோம் என்றனர். அன்று யோசுவா மக்களுக்காக உடன்படிக்கை செய்தார். செக்கேமில் அவர் அவர்களுக்கு விதிமுறைகளையும் ஒழுங்குகளையும் கொடுத்தார். யோசுவா இவ்வார்த்தைகளை கடவுளின் திரு சட்ட நூலில் எழுதினார். ஒரு பெரும் கல்லை எடுத்து அதை ஆண்டவரின் திருத்தலத்தில் ஒரு கருவாலி மரத்தின் கீழ் நாட்டினார். யோசுவா எல்லா மக்களிடமும், இதோ இக்கல் நமக்கு எதிரான சான்றாக இருக்கும்.
ஏனெனில் ஆண்டவர் நம்மோடு பேசிய எல்லாவற்றையும் இது கேட்டது. நீங்கள் உங்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் இது உங்களுக்கு எதிரான சான்றாக இருக்கும் என்றார். யோசுவா மக்களை அவரவர் உரிமை சொத்தாகிய பகுதிகளுக்கு அனுப்பி வைத்தார். இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் நூனின் மகனும் ஆண்டவரின் ஊழியருமாகிய யோசுவா இறந்தார். அவருக்கு வயது 110. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 16. பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 13 15 முடிய. அக்காலத்தில் சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். ஆனால் இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார். அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். இறைவா, என்னை காத்தருளும். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை கொண்ட கிறிஸ்தவர் ஒருவர் இருந்தார். இவர் ஒரு நாள் கூட தவறாமல் கோவிலுக்கு சென்று திருப்பலியில் கலந்து கொள்வார். இப்படிப்பட்டவர் திடீரென நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் வீழ்ந்தார். பொருளாதார தேவைக்கு குடும்பம் இவரையே நம்பியிருந்ததால் இவர் படுக்கையில் வீழ்ந்ததும் இவரது குடும்பம் திண்டாடத் தொடங்கியது. இதனால் இவர், கடவுளே, உம்மையே நம்பியிருக்கும் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் காத்தருளும் என்று தொடர்ந்து மன்றாடினார். நாள்கள் நகர்ந்தன. ஒரு நாள் இவருக்கு ஓர் அஞ்சல் வந்தது. அதை இவர் பிரித்து பார்த்தபொழுது உள்ளே 10,000 ரூபாய்க்கான காசோலை இருந்தது. அதோடு கூட இன்னும் வரும் என்ற வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தன.
இதனால் பெரிதும் மகிழ்ந்த இவர், கடவுள் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் காத்து கொண்டார் என்று கடவுளுக்கு நன்றி சொன்னார். மேலும் ஒவ்வொரு மாதமும் இன்னும் வரும் என்ற வார்த்தைகளுடன் அஞ்சலில் வந்த பணத்தை கொண்டு தனது மருத்துவ செலவும் வீட்டு தேவையும் பார்த்து கொண்டு விரைவில் நலமடைந்தார் இவர். உண்மையில் பங்கில் இருந்த ஒரு செல்வந்தர்தான் இவருடைய நிலை அறிந்து இவருக்கு ஒவ்வொரு மாதமும் இன்னும் வரும் என்று அஞ்சல் அனுப்பி இவரையும் இவரது குடும்பத்தையும் பார்த்து கொண்டார். இவ்வாறு தன்னையே நம்பியிருந்த தம் அடியாரை ஆண்டவர் ஒரு செல்வந்தர் வழியாக காத்தார். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் தம்மையே நம்பியிருக்கும் தம் அடியாரை எல்லா விதத்திலும் காத்துக்கொள்வார். அதைத்தான் இந்த நிகழ்வும் இன்று நாம் பாட கேட்ட பதிலுரை பாடலும் எடுத்து கூறுகிறது. தாவீது மன்னர் ஆண்டவர் மீது கொண்ட பற்றுறுதியை வெளிப்படுத்தும் ஒரு பாடல்தான் இன்று நாம் பதிலுரை பாடலாக பாட கேட்ட திருப்பாடல் 16. இத்திருப்பாடலானது ஆண்டவராகி கடவுள் தாவீதோடு செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு பின் பாடிய பாடலாகும் என்று 2 சாமுவேல் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். தாவீது மன்னர் வேறு யார் மீதும் நம்பிக்கை வைக்காமல் ஆண்டவர் தாமே தன் உரிமை சொத்து என வாழ்ந்து வந்தார். அதனால் இவர், இறைவா என்னை காத்தருளும் என்கிறார். இஸ்ரேல் மக்கள் கானான் நாட்டில் நுழைந்த பின் லேவி குலத்தை தவிர மற்ற எல்லா குலங்களுக்கும் நிலம் பிரித்து கொடுக்கப்பட்டது. லேவி குலத்தாருக்கு ஏன் நிலம் பிரித்து கொடுக்கப்படவில்லை என்றால், அவர்கள் ஆண்டவருடைய பணியை செய்தார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஏனைய குலத்தை சார்ந்தவர்கள் உதவ வேண்டும். இதற்காகவே அவர்களுக்கு நிலம் பிரித்து கொடுக்கப்படவில்லை. தாவீது மன்னர் ஆண்டவரே என் உரிமை சொத்து என்று சொல்வதன் மூலம் அவர் ஆண்டவரையே நம்பி வாழ்ந்தார் என்பது உறுதியாகின்றது. நாமும் தாவீது மன்னரை போல ஆண்டவரையே நம்பி அவர் வழியில் நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை எல்லா விதத்திலும் காத்துக்கொள்வார் என்பது உறுதி. 19ஆம் நூற்றாண்டில் அமெரிக்காவில் பிறந்த வரலாற்று ஆசிரியர் சார்லஸ் பிரான்சிஸ் ஆடம்ஸ். இவர் அமெரிக்காவின் 6வது அதிபரான ஜான் குயின்சி ஆடம்ஸ் என்பவரின் மகன். ஒவ்வொரு நாளும் தவறாமல் நாள் குறிப்பு, அதாவது டைரி எழுதும் பழக்கம் கொண்ட இவர் ஒரு நாள் தன்னுடைய மகன் பரூக் ஆடம்ஸோடு மீன் பிடிக்க சென்றதை நாள் குறிப்பில் எழுதியிருக்கிறார். அதை எழுதிவிட்டு அதற்கு கீழ் இவர், என் மகனோடு மீன் பிடிக்க சென்று இந்த நாளை நான் வீணடித்து விட்டேன் என்ற குறிப்பையும் எழுதி வைக்கின்றார். இதே நாளை இவருடைய மகனான பரூக் ஆடம்ஸும் தன் நாள் குறிப்பில் எழுதியிருக்கிறார். ஆனால் முற்றிலும் வித்தியாசமாக பரூக் ஆடம்ஸ் தன் நாள் குறிப்பில் எழுதிய வார்த்தைகள் இதோ: ஒரு நாள் நான் என்னுடைய தந்தையோடு அருகில் இருந்த குளத்தில் மீன் பிடிக்க சென்றேன். என் தந்தையோடு நான் மீன் பிடிக்க இந்த நாளை மறக்கவே முடியாது. அப்படியோர் அருமையான நாள் இது. இவரது நாள் குறிப்புகளையும் பார்க்கின்ற போது ஓர் உண்மை நமக்கு நன்றாக தெரிகிறது. அது என்னவென்றால், தங்களது பெற்றோரையே உலகம் என்று வாழும் குழந்தைகளுக்கு அவர்களது பெற்றோர் அவர்களோடு செலவிடும் ஒவ்வொரு வினாடியும் விலை மதிக்க பெறாதவை என்பதுதான். ஆம், பெற்றோர் அல்லது பெரியவர்களையே நம்பி வாழும் குழந்தைகள் விண்ணரசுக்கு உரியவர்கள் ஆகின்றார்கள் என்கிறார் இயேசு. அது எப்படி என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் வாழும் இந்த உலகில் வலு குறைந்தவர்களாக பல்வேறு விதமான கொடுமைகளுக்கும் சித்திரவதைகளுக்கும் ஆளாகிறவர்கள் யார் என்று கேட்டால் குழந்தைகள் என்று
மிக எளிதாக சொல்லிவிடலாம். அந்த அளவுக்கு அவர்கள் வீடுகளிலும் பொது வெளியிலும் கொடுமைகளை அனுபவிக்கின்றார்கள். இது இயேசுவின் காலத்தின் இருந்தது என்பதுதான் வேதனை கலந்த உண்மை. கணக்கெடுப்பில் புறக்கணித்த குழந்தைகள் இயேசுவை அணுக முடியாதவாறு ஒதுக்கப்படுகின்றார்கள். அப்பொழுதுதான் இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்கிறார். விண்ணரசு குழந்தை மனம் கொண்டவர்களுக்கு உரியது என்று இயேசு சொல்ல காரணம், தூய்மைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் அவர்கள் பெரியவர்களை ஆண்டவரையே நம்பி இருப்பதால்தான். ஆண்டவரையே நம்பி இருக்கும் அவர்களை அவரது பேரன்பு சூழ்ந்து நிற்கும் என்று திருப்பாடல் 32 அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்கிறோம். அதனால் அவர்கள் விண்ணரசுக்கு உரியவர்கள் ஆகின்றார்கள். இன்றைய முதல் வாசகத்தில் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று சொல்லும் யோசுவாவை குறித்து வாசிக்கின்றோம். இவர் இஸ்ரவேல் மக்கள் வேற்று தெய்வங்களை வழிபட்ட போதும் ஆண்டவரையே நம்பி அவருக்கு மட்டுமே ஊழியம் செய்ததால் வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டில் நுழைந்தார். ஆகையால் ஒரு குழந்தையைப் போல ஆண்டவரையே நம்பியிருந்த யோசுவாவை போல நாமும் ஆண்டவரையே நம்பியிருந்து விண்ணரசை உரித்தாக்குவோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, அவர்கள் மாசற்றோரின் இரத்தத்தால் இவ்விடத்தை நிரப்பினர் என்று எரேமியா புத்தகத்தில் 19 அதிகாரம் 4 பார்க்கிறோம். புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல் வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பாலை அருந்த ஆர்வமுள்ளவர்களாய் இருங்கள் என்று முதல் பேதுரு புத்தகத்தில் 2 அதிகாரம் 2வது வசனத்தில் தூய பவுல் கூறுகிறார். திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என கடவுளையே நம்பியிருக்கும் குழந்தை உள்ளம் கொண்டவர்களுக்கு நாம் இடரலாய் இருக்க வேண்டாம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, தவறாக கற்பிக்கப்படும் குழந்தைகள் யாவரும் வாழ்வை இழந்தவர்களுக்கு ஒப்பானவர்கள் என்பார் ஜான் எஃப் கென்னடி. ஆகையால் நாம் குழந்தைகளுக்கு நல்லவற்றை கற்றுக் கொடுத்து அவர்களை நல்ல வழியில் நடத்தி நாமும் நல்வழியில் நடந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.